ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் செம்ம ரொமான்டிக்கான ஒரு கதை கேட்க போகிறோம். புதுசாக நம்ம சேனல் பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். எனது நீண்ட கால நண்பன் பரத் மற்றும் அவரது துணைவியாரும் மீனா இருவரும் ஒரு நவீன பெருநகரத்தில் பணியாற்றி வந்தனர். இருவரும் ஒரே தொழில் நிறுவனத்தில் பதவிகள் வகித்துள்ளனர். நலமாக வருமானம் இருந்தது. எனக்கு தொழில்சார் காரணங்களுக்காக அவர்களது நிறுவனத்தில் அடிக்கடி விட வேண்டியதாகவும் பரத்தின் இல்லத்திற்கு செல்வது என் வழக்கமாக இருந்தது. உறவினர் என்றாலும் பரத்துக்கு எனக்கும் இடையே மிக நெருக்கமான பிணைப்பு இருந்தது. எங்கள் நட்பில் இருந்த பாசம் பிறரை பார்க்கையில் உடன்பிறப்பு சகோதரர் என்று தோற்றமளிக்கும் அளவிற்கு ஆழமானது இருந்தது. பரத் இயல்பில் சற்று கடுப்பானவர். அவருக்கு விரைவாக சினம் மூலம். யாரையும் பற்றும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று விடுவார். ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால் அவருக்கு உதவி தேவைப்படும் எல்லா நேரங்களிலும் நான் தான் முதலில் நின்று உதவுவேன். அதனால் அவர் என் மீது மட்டும் ஒருபோதும் கோபம் காட்டியதில்லை. எங்கள் நட்பு சமன்பாடு கொஞ்சம் விசித்திரமானதுதான். மீனா பரத்துக்கு நேர்மாறாக அமைதியும் புரிதலும் கொண்டவர். ஒவ்வொரு விடயத்திலும் நடைமுறை சாத்தியத்திலையும் லாப நஷ்ட எண்ணிக்கையும் பார்க்கும் பழக்கம் அவரிடம் இருந்தது. அவர் அதிகமான உணர்ச்சி வசப்படுவர் அல்ல. ஆயினும் அவர் மனதில் எல்லோர் மீதும் மதிப்பும் மரியாதையும் இருந்தனர். பரத் மற்றும் மீனா இல்லற வாழ்க்கையில் வெளிப்படையாக மகிழ்ச்சியாகவே தோன்றியது. அவர்களிடையே அன்பு பிரிவும் நல்லவென. எனக்கு அவர்கள் தங்குவது மிகவும் பிடிக்கும். அவன் என் சொந்த வீட்டிலே போன்ற உணர்வை தந்தது. அவர்களோடு உரையாடி நேரத்தை கழிப்பது எனக்கு மிகுந்த இன்பம் தருகிறது. எனக்கு ஒரு சொந்தமான இடம் உள்ளது என்ற உணர்வு எனக்கு எப்போதும் நிலவியது. மீனா போன்ற புரிதல் கொள்ளுமாறு மனப்பான்கள் துணைவியார் கிடைத்தால் பரத்தின் குடும்ப வாழ்வு சந்தோஷமாக நகர்ந்து கொண்டிருந்தது. மீனா தோட்டத்தில் குறிப்பாக அழகாக இருப்பதால் கூறவே முடியாவிட்டாலும் நிச்சயமாக பலரது பழகும் இயல்பும் கவர்ச்சியும் தன்னை கொண்டவராக இருந்தார் மீனா. அவரது விசாலமான பேசும் கண்களும் நீண்ட கருப்பு கூந்தலும் யாரையும் எளிதில் கவர்ந்திருக்க கூடியவை. அவரிடம் ஒரு தனித்துவமான கவர்ச்சி இருந்தது. ஒரு முறை பரத்தின் அவரது நிறுவனம் பயிற்சி நிகழ்ச்சிக்கு வேறு ஊருக்கு அனுப்பியது. மீனா தாய் வீடு மிக தொலைவில் இருந்ததோடு அவருக்கு அப்போது விடுப்பு கிடைக்கவும் இல்லை. அதனால் அவர் மட்டும் தனியாகவே வீட்டில் இருக்க நேரிட்டது. அவர் தனியாக இருப்பதால் ஏற்படும் வெறுமையும் அவரது பாதுகாப்பு குறைவையும் கவலையும் என் மனதை சூழ்ந்தது. சரியாக அதே நேரத்தில் எனக்கும் ஒரு வணிக காரணமாக அந்த நகரத்தில் 3 நாட்கள் தங்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டது. பரத் வீட்டில் இல்லாததால் நான் அங்கேயே தங்கும் பொருத்தமாக இருக்காது என்று நான் நினைத்தேன். ஆனால் மீனா தனியே இருக்கும் இந்த நேரத்தில் நான் அருகில் இருப்பது அவருக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தரலாம் என்றும் நான் எண்ணினேன். இறுதியில் நான் நேரடியாக ஒரு விடுதிக்கு சென்று அறை எடுத்து தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது எனினும் மீனா பாதுகாப்பு மற்றும் தனிமை குறித்து ஒரு கவலை என் மனதில் ஒரு மூலை தொடர்ந்து கொண்டே ஓடிக்கொண்டே இருந்தனர். நான் அறையில் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன். என் மொபைல் போன் அடித்து கொண்டே இருந்தது. அது பரத்தின் அழைப்பு. நான் நினைத்து கூர்ந்து அழைக்கிறாரோ அல்லது மீனா பற்றி ஏதாவது சொல்ல அழைக்கிறாரோ என்று அவளோடு நான் அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். அவர் பேச ஆரம்பித்த போது ஒரு விஷயத்தை கேட்டு நான் சிறிது திகைத்தேன். மதன், மீனாவுக்கு உடனடியாக 8000 ரூபாயை கொடுக்க வேண்டும். அவசரமாக தேவைப்படுகிறதம் என்றார். அவரது இந்த எதிர்பாராத கோரிக்கையை நான் தடுமாறினேன். தற்செயலாக வாயிலிருந்து, ஓ, கவலைப்படாதே பரத், நான் இந்த நகரத்தில் தான் இருக்கிறேன். உடனே போய் கொடுத்துவிட்டு வருகிறேன் என்று நான் என் நண்பனிடம் கூறிவிட்டேன். உண்மையில் நான் நகரத்தில் இருப்பதை அவரிடம் சொல்ல நான் விரும்பவே இல்லை, ஒரு சில காரணங்களுக்காக. ஆனால் வார்த்தைகள் தானாகவே வெளியில் வந்துவிட்டது. உண்மையை என்னால் மறக்கவே முடியவில்லை. நான் சொன்னதை கேட்டு அவர் சற்று எரிச்சலுடன், என்ன, நீ இங்கே தான் இருக்கிறியா? ஏன் என்னிடம் சொல்லவே இல்லை என்று கேட்டு கடுமையான குரலில் கத்தினான். அவரது கேள்விகளால் நான் தர்மச்சங்கடத்தில் ஆனாயினேன். நான் அவரை சமாதானப்படுத்தி முயன்று, அடா, அவளுக்கு தெரியாதுடா, நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன். அவர் தனியாக இருக்கும் இந்த நேரத்தில் அவருக்கு ஆதரவாய் இருக்கலாம்னு நினைத்து வீட்டுக்கு வரவே இல்லை என்றேன். அவர் வருத்தம் கலந்த குரலில், என்னடா இது, உனக்கு சொந்தமான வீட்டை விட்டு விட்டு நீ ஒரு ஹோட்டலில் அறை எடுத்து தங்கியிருக்கிறாயே, இது என்னடா கேலி கூத்தா இருக்கு என்று கத்தினான். அவரது பேச்சில் ஒருவித உரிமையும் வருத்தமும் தெரிந்தது. நான் அவருக்கு புரிய வைக்க முயன்றேன். அது சரியில்லைன்னு தோணுதுடா, நீ இருக்கும்போதே வேற விஷயம் என்றேன். அவர் ஒரு புன்னகையுடன், பெரிய ஞானி மாதிரி பேசாதடா, நீ நாளை மறக்காமல் என் வீட்டுக்கு வந்து தங்குற, காலையிலே சீக்கிரம் எழுந்திருக்கணும் என்று ஒரு உரிமையான நண்பர்கள் உத்தரவாக சொன்னான். அவரது உத்தரவை ஒரு கோரிக்கையாக நான் ஏற்றுக்கொண்டேன். நான் யோசித்தபடி, சரி பார்க்கலாம், நாளை காலையில் வருகிறேன், குட் நைட் என்று சொல்லிவிட்டு அவன் அலைபேசியில் அழைத்தான். கட் பண்ணி செய்தான். மறுநாள் எனக்கு ஒரு பெரிய வேலை எதுவும் இல்லவே இல்லை. ஆனால் பரத் ஒரு புதிய வேலை எனக்கு தலையில் போட்டுவிட்டு சென்று விட்டான். உண்மையில் பணம் கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் சுமார் 40 கிலோமீட்டர் தூரம் பயணிப்பதுதான் எனக்கு சிரமமாக இருந்தது.
அந்த பயணம் கால நேரமும் எனக்கு சலிப்படைந்து தந்தது. ஆனால் மீனா தனியாக இருக்கிறாள். அவருக்கு பணம் அவசியம். அதனால் நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்றால் உணர்ந்தேன். மனதில் லேசான தயக்கம் இருந்தாலும் கடமை உணர்வோடும் நான் தயாரானேன். மறுநாள் காலை மீனாவுக்கு நான் அழைத்துச் சொன்னபோது அவரிடம் வண்டியே இல்லை. அதனால் அவர் என் ஹோட்டல் அறைக்கு வர நீண்ட நேரம் ஆகும் என்று என்னிடம் கூறினாள். அவருக்கு வீணாக சிரமம் கொடுக்க நான் விரும்பவே இல்லை. பரத்தும் அவருக்கு பணம் கொண்டு சேர்ப்பதற்காகவே சொல்லியிருந்தார். எனவே நான் அவரை வீட்டிற்கே செல்ல முடிவு செய்திருந்தேன். நான் பரத்தின் வீட்டை அடைந்து கதவை தட்டினேன். மீனா கதவை திறந்தாள். அவரது முகத்தில் லேசான நாணம் தெரிந்தது. மன்னிக்கவும், என் விஷயமாக நீங்கள் இவ்வளவு தூரம் வரவேண்டியதாயிற்று என்று கூறினார். அவரது அந்த அன்பான வார்த்தைகள் கேட்டதும் என் சோர்வெல்லாம் எங்கேயோ ஓடிப்போய் மறைந்து விட்டது. நான் வீட்டுக்குள்ளே நுழைந்தபடியே, பரவாயில்லை மீனா, வரட்டுமா என்று சிரித்துக்கொண்டே கேட்டேன். அவர், உட்காருங்கள். காஃபி குடிக்கிறீங்களா இல்லை டீ குடிக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டாள் மீனா. நான் காபி என்றேன். அவள் சமையலறைக்கு செல்ல தயாரானார். நான் ஆவலுடன், எங்கேயாவது வெளியில் போகிறியா என்று அவரிடம் கேட்டேன். அவர், ஆமாம், கடந்த மாதம் தவணை முறையில் வாங்கியிருந்த லேப்டாப்பில் கடைசி தவணை பணத்தை செலுத்தி அதை மீட்டு வர வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். இப்போது ஃபோன் செய்து கேட்டால் நாளைக்கு வரும்படியும் சொல்கிறார்கள் என்றார். அவர் பேச்சில் லேசான சிலிப்பு என்னிடம் தெரிந்தது எனக்கு. நான் அவருக்கு சிரித்து ஆறுதல் அளித்தவாறே, சரி மீனா, சமையல் ஏதும் செய்யாதே, நான் காபி குடித்துவிட்டு உடனே கிளம்புகிறேன் என்றேன். நான் அவருக்கு அதிக சிரமம் கொடுக்க விரும்பவே இல்லை. வேலை முடிந்ததும் திரும்பி செல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவருக்கு பேசும்போது எனக்கு ஒருவித மகிழ்ச்சி பிறந்தது என்பது எனக்கு தெரிந்த உண்மை. நான் கிளம்புகிறேன் என்று சொன்னதும் அவர் சற்று ஏமாற்றுடன் சமையலறையில் இருந்தவாறே, அப்படின்னா நீங்கள் இன்று இங்கேயே தங்க மாட்டீங்களா என்றார். உண்மையிலே நான் ஊருக்கு போக வேண்டும் என்று நினைத்திருந்தேன். நீங்கள் கூட இருந்தால் கூட போக வசதியாக இருக்குமே. நாளை மாலை விஜயின் கல்யாணம் இருக்குல்ல என்றார். அவரது எதிர்பார்ப்பும் விஜயின் திருமணம் பற்றிய நினைவும் என்னுள் ஒரு குற்ற உணர்ச்சியும் ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. என்னால் அவரை அழைத்து போக முடிந்திருக்கும். அவரது ஏமாற்றம் தோணிக்கு குரலை கேட்டு நான் அவருக்கு உறுதியளித்தேன். சரி, ஆமாம், இன்று நான் இங்கே தங்கிவிடுகிறேன். ஆனால் சமைக்க வேண்டாம். நாளை காலையில் வந்து உன்னை நான் கூப்பிட்டு சென்று கல்யாணத்துக்கு போகலாம் என்று முடிவு செய்துவிட்டேன். நான் காலையில் வந்து கூட்டிட்டு போகிறேன் என்று சொன்னதும் அவர் ஆச்சரியத்துடன், காலையில் நீங்கள் வருவீங்களா? அப்போ எங்கே தங்குவீங்க இன்னைக்கு நைட்டு? ஒரு லாட்ஜ்லையா? இல்லை காலையிலே பரத் என்னை ஏசுவார் என்றார். அவரது அக்கறையான கேள்வி கேட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருந்தது. பரத் அவரை ஏன் ஏசுவார் என்று என் மனதில் சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தது. பரத்தின் சீற்றம் பற்றி சிறிது கவலையோடு எனக்குள்ளே ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. நான் அவரிடம் இரக்கத்துடன் அதை கேட்க போகும்போது அவர் உடனே அடுத்த வார்த்தையை சொல்லி பேச்சை மாற்றிக்கொண்டே இருந்தார். அவர் பேச்சிலிருந்து அவர் தனியாக இருக்கிறார். அவருக்கு யாராவது ஒரு ஆதரவு தேவைப்படுகிறது என்று நான் புரிந்து கொண்டேன். அவருக்கு என்னுடைய சேர்ந்து ஊருக்கு போக ஆசை. மேலும் அவரது உறவினர் திருமணம் பற்றி ஆவலுடன் அவருக்கு இருந்தது. பரத் ஏசியது பற்றி நினைத்தவாறே நான் யோசித்து, சரி பார்க்கலாம், உங்கள் வீட்டில் தனி படுக்கையறை இல்லையா என்றேன். அவர் தனியாயிருக்கும் இந்த நேரத்தில் அவருக்கு மேலும் ஒரு அசௌகரியமாக இருக்கக்கூடாது என்று என் மனதில் எனக்கு தோன்றியது. அவன் என் பேச்சை கேட்டு சிரித்து, ஓ, இந்த படுக்கையாவது கிடைத்தது பெரிய விஷயம். 2 பேருக்கும் ஏன் பெரிய வீடு தேவை என்றார். அவரது திருப்தியான பேச்சால் என் மனம் சற்று அமைதியை அடைந்தது. நான் அவரிடம், அப்படி இல்லை, நீங்கள் இருவரும் என்னை இங்கு வர சொல்கிறீர்கள், அதனால்தான் சொன்னேன் என்றேன். அவர்களுடைய பாச உணர்வு நான் உணர்ந்தேன். ஆனால் அவர்களுக்கு அதிக சிரமம் கொடுக்க நான் விரும்பவே இல்லை. அவர் சிரித்தபடியே, இப்போது கூட நாங்கள் 2 பேர்தானே இருக்கிறோம் என்றார். அவர் சாதாரணமாக பேசிய வார்த்தைகள் அந்த சூழ்நிலையில் பதட்டத்தை குறைத்தன. நான் அவரிடம், சரி மீனா, ஒரு வேலை செய், நீ காப்பி போடு, நான் இப்போதே கொஞ்ச நேரம் தூங்குகிறேன். நேற்று இரவு சரியாக தூங்கவில்லை என்றேன். அப்படி சொல்லிக்கொண்டே நான் கட்டிலில் படுத்துக்கொண்டேன், உறங்கிவிட்டேன். அவர் என்னை பார்த்து சிரித்துக்கொண்டே வெளியே சென்றார். சிறிது நேரம் கழித்து அவர் திரும்பி வந்தார். அவர் என்னை பார்த்து சிரித்துவிட்டு வெளியே சென்றார். சிறிது நேரம் கழித்து அவர் திரும்பி வந்தார். நானும் தூங்கப் போகத்தான் நினைத்தேன். நேற்றிரவு மின்சாரம் இல்லை, எனக்கு சரியாக தூக்கம் கூட வரவில்லை என்று சொல்லிவிட்டு கட்டிலில் அருகில் ஒரு மெத்தையை விரித்தார். நான் மெதுவாக கண்களை திறந்து அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தேன். அவர் குனிந்து மென்மையை விரித்து
பிரித்தார். அவர் அமைதியான வேலை செய்யும் முறையை பார்த்தபோது எனக்கு நன்றாக இருந்தது. அவர் இளஞ்சிவப்பு நிறத்தில் அழகான சேலை ஒன்றை அணிந்திருந்தார். விரிப்பை சரியாக விரிக்கவே இல்லை. அவர் முழுக்காலிட்டு துணிந்திருந்தார். அந்த கோலத்தில் அவர் மிகவும் கவர்ச்சியாகவும் தோன்றியது. அவரது சேலை நிறம் அவரது வெளுத்திய நிறத்தை மேலும் பிரகாசப்படுத்தியது. விரிப்பை சரி செய்துவிட்டு தலையணையை எடுத்து மெதுவாக சாய்ந்து படுத்தார். அவர் முகத்தில் சோர்வு தெரிந்தது. சிறிது நேரத்திலே அவர் அமைதியை தூங்கிவிட்டாள். நான் அவரை உற்று பார்த்தேன். அவர் முகத்தில் இருந்த மாசற்ற புன்னகையும் அவரது உற்சாகத்தில் அமைதியான தோற்றமும் என் மனதை சாந்தப்படுத்தின. எனக்கே தெரியாமல் நான் கட்டிலில் விளிம்புக்கு மெதுவாக நடந்து சென்றேன். அவர் பக்கமாக படுத்து விட்டேன் என்று ஒரு கை தொங்கிவிட்டன. அவர் என்னை என்னிடம் வருமாறு அழைப்பது போலவே என் மனம் எண்ணுகிறது. என் மனம் ஒரு புதிய எண்ணத்தில் நிரம்பியது. ஆனால் நான் உறுதிப்படுத்த விரும்பினேன். நான் அவரை தாழ்ந்த குரலில் அழைத்தேன், மீனா, ஓ மீனா. ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவே இல்லை. அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். அவரது அமைதியான உறக்கத்தை கெடுக்க நான் விரும்பவே இல்லை. அதனால் என் மனதில் ஒரு புதிய அறிமுகமில்லாத ஈர்ப்பு எனக்குள் ஏற்பட்டது. அவர் அருகில் இருந்தும் அவரை தொடாமல் இருப்பது எனக்கு கடினமாக இருந்தது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் செய்து கொண்டிருக்கிறேன். என் மனம் ஒரு வினோதமான சிக்கலில் மாட்டிக்கொண்டது. ஒரு புறம் கடுமையும் மரியாதையும், மறுபுறம் ஒரு புதிய கவர்ச்சியும் ஆவலும். அந்த அமைதிய சூழலில் என் மனதில் பல எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் மோதிக்கொண்டிருந்தன. அவரிடமிருந்து எந்த பதிலும் வராததால் என் தைரியம் சிறிது அதிகரித்தது. நான் அவரை மெதுவாக டச் பண்ண ஆரம்பித்து விட்டேன். அவரது கையை தொட்டு பார்த்தேன். அவர் சிறிதும் அசைவே இல்லை. அவரது அசையாத நிலை என் மனதில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டது. உண்மையில் அவர் தூங்கினாரா? இல்லை, என் மனதில் ஒரு விசித்திரமான எண்ணம் வந்ததா? நான் உடனே என் கையை பின்னால் இழுத்து கொண்டேன். அது தற்செயலாக அல்லது அவர் உண்மையிலே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாரா என்று எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஆனால் நான் என் கையை பின்னால் எடுத்ததும் அவர் எதிர்ச்சி திசையாக திரும்பிக் கொண்டார். அவரது திடீர் அசைவால் என் மனம் குழப்பமடைந்தது. பிறகு அவர் தூக்க கலக்கத்தோடு அந்த மெத்தையை சரி செய்து கொண்டார். உங்கள் முதுகு வலிக்குது, நீங்கள் மேலே கட்டிலில் தூங்குங்கள் என்று நான் வேணா கீழே தூங்குகிறேன் என்றார். அவரது எதிர்பாராத இந்த பேச்சை கேட்டு அவர் கீழே விழுந்து இருக்கிறார் என்று நான் நினைத்துவிட்டேன். நான் வீணாக வேறு ஏதோ அவரது நேர்மையற்ற தெளிவான பேச்சால் என் மனதில் இருந்த தவறான எண்ணம் நீங்கிவிட்டது. அதனால் நான் எதுவும் பேசாமல் எழுந்து அவர் அருகில் தரையில் படுத்துக்கொண்டேன். கீழே படுத்த பிறகு அவருக்கு அருகில் இருப்பது ஒரு விசித்திரமான, நெருக்கமான, சந்தோஷமான அனுபவத்தை எனக்குள் கொடுத்தது. அவரது மூச்சில் ஒலியும் அமைதியான உறக்கம் எனக்கு மிக அருகில் நன்றாகவே தெரிந்தது. என் மனதில் அவரை பற்றிய மரியாதை மேலும் அதிகரித்து கொண்டே சென்றது. அந்த இரவு நாங்கள் இருவரும் ஒரே அறையில் ஒருவருக்கொருவர் மிக அருகில் படுத்து கொண்டிருந்தோம். மிகவும் நெருக்கமாக இருந்தோம். ஆனால் அவர் என்னிடம் பேசிவிட்டு உடனே தூங்கிவிட்டார் போல் தெரிகிறது. ஏனெனில் நான் கீழே வந்த பிறகு அவர் அங்கிருந்து எழவே இல்லை. அவர் முதுகை காட்டிக்கொண்டே மிக அமைதியாகவே தூங்கிக் கொண்டிருந்தார். என் மனம் என்னை பேச தயாராக இல்லை. நான் மெதுவாக அவரை தொட்டேன். மென்மையான சிரித்தேன். ஆனால் உடனே அவர் என் கையை பிடித்து கொண்டார். அவரது அந்த கடுமையான எதிர்வினையால் நான் ஒரு கணம் திகைத்து போனேன். என் மனம் படபடத்தது, பயந்து போனது. நான் உடனே எதிர் திசையில் திரும்பி கண்கள் இறுக மூடிக்கொண்டேன். எதுவும் பேசவே இல்லை. என் மனதில் பயமும் வெட்கமும் சூழ்ந்தன. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் என் மனதில் சூழ்ந்தது. அவர் அங்கிருந்து வேகமாக எழுந்து மேலே கட்டிலில் படுத்து கொண்டார். அவர் விழித்திருந்தார் என்பது மிகவும் பயந்துவிட்டார் என்பது அவரது அசைவுகளிலிருந்து தெளிவாக எனக்கு தெரிந்தது. நான் மனதிற்குள் நினைத்து கொண்டேன், நான் என்ன செய்துவிட்டேன்? ஒரு வினாடி இவ்வளவு பெரிய விலையை கொடுக்க வேண்டும் என்ற தகவலை நான் உணர்ந்து எனக்கு பதற்றத்தை கொடுத்தது. என் மனம் என்னிடம் சொல்லியது, நான் எதுவும் செய்யவே இல்லை. ஆனால் இப்போது பிரச்சனை வந்தே தீரும். அப்படியானால் எல்லாவற்றையும் முடித்து விடலாமா? ஒரு வினாடிக்கு என் மனதில் தவறான எண்ணங்கள் வந்து கொண்டே இருந்தன. என் மனதை நான் முழுமையாக தயார் செய்து விட்டேன். மெதுவாக அவர் அருகில் சென்றேன். அவர் அதை பார்த்தார். நான் கண்களில் பயமும் வெட்கமும் தெளிவாக எனக்கு தெரிந்தது. இப்போது என்ன நடக்கும் என்ற நினைப்பால் என் இதயம் படபடப்பென வெடித்தது. அவர் கட்டிலில் சட்டென்று எழுந்து அமர்ந்தார். அவரது கண்களில் எதிர்பாராத பயமும் வெட்கமும் தெளிவாக எனக்குள் தெரிந்தது. நடுங்கும் குரலில் அவர் கேட்டார், மதன், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் மனதில் என்ன இருக்கிறது? இதற்காகவா நீங்கள் இங்கே வந்தீர்கள் என்று கேட்டார். உங்கள் மீது எவ்வளவோ நம்பிக்கை வைத்திருந்தோம் நாங்கள் என்று அவர் வெறுப்பு நிறைந்த குரலில் கேட்டார். அந்த வார்த்தைகள் என் மனதை குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டது. நான் நடந்த சம்பவத்தை சிறிது கலங்கி போயிருந்தேன். ஆனால் என்னை திடப்படுத்தி கொண்டு, நானா
இங்கு வர சொன்னேன். பரத் தான் என்னை இங்கு வர சொன்னார். நான் உடனே கிளப்பி போகத்தான் நினைத்தேன். நீதான் என்னை தங்க சொன்னாய். நான் சொன்னேன், நான் இங்கு தங்க மாட்டேன். உன்னை காலையில் வந்து கூட்டிட்டு போகிறேன் என்று நான் சொன்னேன். ஆனால் நீதான் என்னை தங்க வைத்து விட்டாய் என்று பொய் சொல்லி என்னை காப்பாற்றிக் கொள்ள முயன்றேன். நான் தொடர்ந்து மேலும் என் நம்பிக்கை உன் மீது இருக்கிறது. நீ யாரிடமும் இதை பற்றி சொல்லவே கூடாது என்று நான் ஒரு பொய்யான தைரியத்தை காட்டினேன். ஆனால் உள்ளுக்குள் அவர் பரத்திடம் எல்லாவற்றையும் சொல்லி விடுவாரோ, நாம் இருவரில் மகிழ்ச்சியாக இருந்தது பரத்க்கு தெரிந்து விடுமோ என்று பயத்தில் இருந்தார். அவர் தூக்கமாக குரலில் ஆமாம், அது என் தவறுதான் என்றார். அவரது கேள்விக்குரிய வார்த்தைகள் என் மனதில் ஒரு தவறான உணர்வை எனக்குள் உருவாக்கி கொண்டே இருந்தனர். நான் சிரித்து கொண்டே எழுந்து கட்டிலில் அவர் அருகில் அமர்ந்து, அப்படின்னா உன் தவறுக்கு அனுபவிக்க தயாரா என்றேன். எனது அந்த வெட்கக்கேட்டான பேச்சால் அவர் மேலும் பயந்து கொண்டே கை உடம்பு ஃபுல்லாக நடுக்கிக் கொண்டே இருந்தது. அவர் கோபமாக, சீ, என்ன பேசுறீங்க, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்க என்றார். அவரது வெறுப்பு நிறைந்த பேச்சை புறக்கணித்தது. நான் அருகில் நகர்ந்து கொண்டே இருந்தேன். பாரு, எனக்கு வலுக்கட்டாயமாக பண்ணுவதில் எல்லாம் விருப்பமே இல்லை கொஞ்சம் கூட. எதுவும் உனக்கு நீயே கஷ்டப்படுற, அதுக்கு பிறகு நான் அதை மகிழ்ச்சியா இரு என்றேன். இந்த தைரியம் எனக்கு எங்கிருந்து வந்தது எனக்கு எனக்கே தெரியவே இல்லை. அவர் முகத்தை கைகளால் மறைத்து கொண்டு ஆரம்பித்து விட்டார். அவரது துயரமான நிலையில் ஒரு கணம் என் மனதில் குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. ஆனால் என் ஆசைகளுக்கு முன் அது நிலைக்கவே இல்லை. நான் அவரது கையை பிடித்து கொண்டேன். அவர் பதட்டமான சூழலில் என்னை விட்டுருங்க என்று அழுவதாக நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அவள் என்னிடம் கெஞ்சினாள். அவரது கண்ணீரை பார்த்ததும் என் மனம் நடுங்கிக் கொண்டே இருந்தது. என்னால் முடியவே இல்லை. ஆனால் என் ஆசை மிகவும் அதிகரித்து கொண்டே இருந்தது. என்னால் என்னை கட்டுப்படுத்தவே முடியவே இல்லை. மீனா எதுக்கு வீணாக எதிர்க்கிறாய் என்று அவரை இழுத்தவாறு நானும் கேட்டேன், கத்தினேன். அவர் விருப்பமில்லாமல் கட்டுப்பாட்டை இழந்தார். அவர் சத்தமாக அழ ஆரம்பித்து விட்டார். அவரது அந்த துயரமான நிலையால் ஒரு கணம் மீண்டும் என் மனதில் குற்ற உணர்ச்சி புறன்பட்டது. நான் உடனேயாக எழுந்து கோபமாக, சரி, நான் கிளம்புகிறேன். இன்றிலிருந்து நான் இனி இங்கு வரவே மாட்டேன் என்றேன். எனது திடீர் மாற்றத்தால் அவர் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். அவர் கண்களை துடைத்து கொண்டு, ஏன் இப்படி செய்கிறீங்க? உங்களுக்கு இல்லாமல் எங்களுக்கு வேற யார் தான் ஆதரவு? பரத்துக்கு எனக்கு எத்தனை கஷ்டமான நேரத்தில் நீங்கள் உதவி செஞ்சிருக்கிறீர்கள் என்றார். அவரது பாசமான பேச்சால் என் மனம் சற்று இலகுவாக மாறியது. நான் கோபமாக சிரித்தபடி, ஓ, உங்கள் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய நான் ஒரு ஒப்பந்தம் எடுத்து விட்டேன் இல்லையா என்றேன். எனது வெறுப்பு நிறைந்த பேச்சை கேட்டு அவர் பரிதாபமாக குரலில், ஆமா, ஆனா அதற்காகவா இது என்றார். அவரது தூக்கமான குரலாலும் கையேறு நிலையாலும் என் மனம் குழம்பிக் கொண்டே இருந்தது. நான் அவருக்கு புரிய வகைக்க முயற்சி செய்தவாறு, நீ என்ன பேசுகிறாய்? இன்று நான் உன் அருகில் வந்தது என்னால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை என்பதால்தான். வரும்போது இப்படி செய்ய வேண்டும் என்று நான் தீர்மானித்து கொஞ்சம் கூட வரவே இல்லை என்றேன். உன் அருகில் படுத்ததும் தான் என்னால் என்னையே கட்டுப்படுத்தவே முடியவே இல்லை. என்ன செய்வதென்று எனக்கு தெரியவே இல்லை என்று கத்த ஆரம்பித்தான். எனது இந்த பொய்யான பலவீனமான பாதுகாப்பை அவர் நம்ப போவதில்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அவர் தூக்கமாக குரலில், ஆமா, ஆனா நானும் உங்களைப் போலவே உணர்ச்சி வசப்பட்டேன். அதனால்தான் நான் ஆரம்பத்தில் எதிர்க்கவே இல்லை. ஆனால் இது தவறானதாக இல்லையா என்றார். அவரது பேச்சை கேட்டு நான் என்ன பேசுவது என்று எனக்கே கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. நான் மெதுவாக, என்ன தவறு என்றேன். அவர் தலை குனிந்தவாறு, நான் உங்கள் மனைவி இல்லையே என்றார். அவரது இந்த நேரடியான தெளிவான பேச்சால் என் மனதில் ஒரு வெளிச்சம் வந்தது. நான் அவரது பேச்சால் உணர்ச்சி வசப்பட்டு, உன்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும்போது, உனக்கு மலர் பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போது, உனக்கு வேலை வாங்கி கொடுக்கும்போது, உன் ஷாப்பிங் பைகளை தூக்கி செல்லும்போது யார் உன்னுடன் இருந்தார்கள்? நான் தானே என்றேன். எனது அந்த உரிமையான கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க முடியாமலே இருந்தார். அவர் முகத்தில் குழப்பமும் நன்றியுடனும் எனக்கு நன்றாக தெரிந்தது. அவர் மெதுவாக, எனக்கு எதுவும் புரியவே இல்லை என்றார். நான் அவருக்கு புரிய வைக்குமாறு, சரி விடு, நான் உன்னை கட்டாயப்படுத்தவே இல்லை என்றேன். அப்படி சொல்லிவிட்டு கையில் இருந்த 8000 ரூபாய் எடுத்து மேஜை மீது வைத்து விட்டான். நான் இப்போது போகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் என் பையை தோளில் மாட்டிக்கொண்டேன். உடனே அவர், நில்லுங்கள், அப்படி செய்யாதீர்கள், எங்களுக்கு உங்கள் உதவி கண்டிப்பாக தேவை என்றார். அவரது அந்த கெஞ்சல்
குரல் என் மனதை ரொம்பவே உலுக்கியது. நான் வருத்தத்துடன், நான் அவ்வளவு மோசமானவனா மீனா? நான் இந்த காலங்களில் உங்களுக்கு உதவி செய்தது என் சொந்த சுகந்தத்திற்காக இல்லை. அப்படி இருந்திருந்தால் நேற்று ஹோட்டலுக்கு போவதற்கு பதிலாக நேராக இங்கே வந்திருப்பேனே. இவ்வளவு கீழ்த்தரமாக நிலைக்கு என்னை கொண்டு வர தேவையே இல்லை என்று கோபத்துடன் பேசினேன். மன்னிக்கவும் என்று சொல்லிவிட்டு அவர் என் கையை பிடித்து கொண்டு அறைக்கு கூட்டிட்டு சென்றார். அவர் கண்களை மூடிக்கொண்டு கட்டிலில் படுத்து கொண்டார். அவரது அந்த வருத்தம் கையெறி நிலையுடன் என் மனதை ரொம்பவே குழப்பின. நான் அவர் அருகில் சென்று மெதுவாக, எனக்கு நான் செய்த உதவிக்கு ஈடு எதுவும் தேவையே இல்லை. நான் ஒரு கந்தவட்டிக்காரன் இல்லை. யாருடைய பலவீனத்தையும் நான் சாதகமாக பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்பினேன். அவர் என் கையை பிடித்து கொண்டார். நான் மெல்லிய குரலில், என் அற்ப ஆசையை நீங்கள் பூர்த்தி செய்ய மாட்டீர்களா என்று நான் கெஞ்சினேன். அவரது அந்த கோரிக்கைகளில் என் தோளில் இருந்த பையை கீழே விழுந்தது. நான் அவர் அருகில் அமர்ந்தேன். அவருக்கு கூச்சமாக இருந்தது. அவர் நெற்றியில் சுருக்கங்கள் இருந்தன. அவர் தடுமாறினார். மதன், எனக்கு என்ன ஆகிறது என்று புரியவே இல்லை. நான் ஒருவருக்கு இவ்வளோ அருகில் வருவது இதுவே முதல் முறை என்று நினைக்கிறேன் என்றார் அவர். நான் சிரித்து கொண்டே, வீணாக நீ இப்படி நடப்பவள் என்றேன். அவர் மெதுவாக, இனி நேரத்தை வீணடிக்காதீர்கள், வேண்டவே வேண்டாம், ஆரம்பிக்கலாம், நம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்றார். அவர் சொன்னதும் நான் நேரத்தை வீணடிக்காமல் அவரை ரகசியமாக எல்லாத்தையும் முடித்து விட்டேன். நீ மிகவும் கவர்ச்சியாகவும் இருக்கிறாய் மீனா, எனக்கு உண்மையாகவே உனக்கு பிடிக்கும் என்றேன். அவருக்கு மகிழ்ச்சியாகவும், நீங்கள் எனக்கு மிகவும் பிடித்தவர்களாகவும் பயணத்தில்தான் இப்படி செய்து கொண்டிருந்தோம். நான் உங்கள் காதலில் விழுந்தேன் என்றார். அவர் என்னை கட்டி அணைத்து கொண்டு நெருக்கமாக இருந்து மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்தான். எல்லாம் முடிந்தது. அந்த மாதிரி வேலையெல்லாம். நான் மெதுவாக அவரை தொடங்கினேன். அவரது உதடுகள் எனக்கு எதிர்பாராது இருந்தது. ஆனால் அதில் ஒருவித ஆவலும் தேவையும் தெரிந்தன. சிறிது நேரத்தில் அவருக்கு என்னுடன் சேர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார். எல்லாம் முடிந்தது. அந்த இடைவெளியில் நான் மெதுவாக அவருடன் மென்மையாக ஈடுபட ஆரம்பித்து விட்டேன். எனது ஸ்பர்சித்தல் அவருக்கு ஒருவித பின்னல் உணர்வை ஏற்படுத்தியது. நான் மெதுவாக அவரை அணைத்து விட்டேன். அவரது கண்ணீர்மைக்குங்களில் கழுத்திலும் எல்லாத்தையும் செய்தேன். அவர் மெல்லிய குரல் எழுப்பியவாறு என்னை மேலும் நெருங்கி வந்தார். பிறகு என் வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டேன். அவரது ஸ்பரிசித்தால் நான் உற்சாகம் அடைந்து விட்டேன். நாங்கள் இருவரும் ஆசையில் கடலில் மிதந்து கொண்டே இருந்தோம். அவரது சத்தங்களும் எனது சோர்வடைந்த மூச்சு காற்றுகளும் அந்த அமைதியான ஆற்றில் ஒலித்து கொண்டே இருந்தன. நாங்கள் இருவரும் அந்த தருணத்தில் மனநிறைவுடன் சந்தோஷமாக இருந்தோம். ஒரு புதிய உற்சாகமும் திசை நோக்கி பயணித்து கொண்டிருந்தோம். கனவில் எனது கைகள் தங்கள் வேலையை செய்து கொண்டே இருந்தனர். நான் அவரது ஒவ்வொரு பகுதியிலும் மெதுவாக செய்து கொண்டே இருந்தேன். அவரை மேலும் சந்தோஷப்படுத்தினேன். அவர் முகத்தில் ஆசையில் சிவப்பு நிறம் பரவியது. அவர் அவ்வப்போது மெல்லிய குரலில் எழுப்பிக் கொண்டே இருந்தார். அவரது தானாக வரும் எதிர்வினைகளை எனது உற்சாகம் மேலும் அதிகரித்து கொண்டே இருந்தது. நான் முழுமையாக அந்த சந்தோஷத்திலே இருந்தேன். நான் முழுமையாக உற்சாகம் அடைந்து கொண்டே இருந்தேன். அவரை ரகசியமாக பிடித்து கொண்டே இருந்தேன். ஒரு சமயம் அவரது லிப்ஸ் அன்பை கவர்ச்சிவசமாக இருந்தது. எனது கைகள் அவர் மீது சுற்றினர். நான் அவரை வெவ்வேறு சில்மிஷங்களாக மகிழ்ச்சியையும் நெருக்கங்களையும் செய்து கொண்டே இருந்தேன். அவருக்கு எனக்கு முழுமையாக ஹெல்ப் செய்து கொண்டே இருந்தார். இப்போது பைத்தியம் பிடித்தது போல என் கழுத்திலும் முகத்திலும் எனக்கு தடயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தனர். அவரது அந்த மூச்சு என் மனத்துக்குள் கட்டுப்படுத்தவே இழக்க செய்தன. நான் இப்போது முழுமையாக பைத்தியமாகிவிட்டேன். எனது வேகத்தை மேலும் அதிகரித்து கொண்டே இருந்தேன். எனது உணர்வுகள் இப்போது நெகிழ்ச்சியாகவும் இருந்தனர். நான் வாயிலிருந்து இப்போது அந்த மட்ட சத்தங்கள் கொண்டே வந்திருந்தனர். அவர் மேலும் பலமாக பண்ணிட்டு என்னுடன் சேர்ந்து அந்த இன்பத்தை மூழ்கி கொண்டே விட்டார். எனது வேகம் அதிகரித்து கொண்டே இருந்தது. அவரது சுவாசம் மேலும் வேகமாகவும் எனது மீதுள்ள அவரது பிடி மேலும் இறுக்கமானது. நான் என் வேகத்தை இன்னும் அதிகரித்து இறுதியாக ஒன்றாகி அவருடன் தழுவியபடி இருந்தேன். நான் அவருடன் வித்தியாசமான சந்தோஷத்தை கொடுத்திருந்தேன். அவரும் அந்த எல்லையற்ற ஆனந்த தருணத்தில் முழுமையாக மூழ்கி போனார். அவர் கண்களில் ஒரு வித்தியாசமான ஒளியும் அவர் முகத்தில் திருப்தியின் உணர்வும் தெளிவாக தெரிந்தது. அவர் ஒவ்வொரு நொடியும் நான் மனநிறைவுடன் அனுபவித்து விட்டார். சந்தோஷமாக இருந்தார். அவரது மனதில் இருந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி விட்டனர். பிறகு அந்த தருணம் வந்தது. நாங்கள் இருவரும் ஒரு புதிய அமைதியின் லைத்தான். சிறிது நேரத்தில் நாங்கள் இருவரும் இப்போது ஒன்றாகி விட்டோம். ஒரு நீண்ட மூச்சுக்கு பிறகு அமைதியாகி விட்டோம்.
நான் அவருக்கு ஒரு பழமான கொடுத்தேன். நாங்கள் இருவரும் ஒருவர் அணைத்து அமைதியாக தூங்கிவிட்டோம். நாங்கள் 3-4 முறை ஒருவருக்குள் ஒருவர் எல்லாத்தையும் செய்தோம். நாங்கள் இருவரும் மனதில் இருந்த பல நாட்கள் திருப்தி அடைய இந்த ஆசை நிறைவேற்றிவிட்டது. விடியற் காலை சூரியன் ஜன்னல் வழியே அறையில் எட்டி பார்த்தது. நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் ஒருவருக்கொருவர் தூங்கி ஆழ்ந்த உற்சாகத்தில் இருந்தோம். மீனா என் அணைப்பிலிருந்து மெதுவாக விலகினார். அவர் முகத்தில் இரவில் ஆனந்தத்தில் காலையும் விடியலின் கூச்சலும் கலந்திருந்தனர். நேற்றிரவு நடந்த ஒரு கனவா இல்லை உண்மையா என ஒரு கணம் அவர் கண்கள் குழப்பத்திலேயே என்னை பார்த்தார். அவர் மெதுவாக சேலையை சரி செய்து கொண்டு எழுந்து அமர்ந்தார். நான் அவரது கையை பிடித்து கொண்டேன். என் கையில் இருந்த அவரது பிடி இறுகி உறுதி கலந்த குழப்பத்தில் இருந்தது. மீனா என்று மெல்லிய குரலில் அவர் அழைத்தார். அவர் என் கண்களை பார்த்து துணியாமல், மதன், இது நடந்திருக்கவே கூடாது என்றார். அவரது குரலில் இந்த வருத்தத்தை கேட்டதும் குற்ற உணர்ச்சி என் மனதை மீண்டும் அழுத்தி கொண்டே இருந்தது. நான் அவரது முகத்தை என் கைகளுக்குள்ளும் ஏந்தி, மீனா, நடந்ததை நம்மால் மாற்றவே முடியாது. ஆனால் நாம் 2 பேருமே இதை எதிர்த்து போராடவில்லை. வெறும் ஆசையில் வெளிப்பாடு மட்டுமல்ல. நாம் 2 பேரின் ஒரு துணையில்தான் நெருக்கம் ஏற்பட்டது. ஒரு கணம் இருவரும் எல்லை தாண்டிவிட்டோம். நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவர் கண்களில் கண்ணீரிடும். ஆனால் இது பரத்துக்கு நாம் செய்யும் துரோகம் இல்லையா? நாம் இருவர் மீதும் அவர் வைத்திருந்த நம்பிக்கை என்று கேட்டு விம்மி விம்மி அழுது கொண்டே இருந்தார். அவரது கேள்வி எனக்குள் இருந்த மான முடிச்சு அழுத்தனர். நான் மீனாவிடம் உறுதியாக குரலில் பேச ஆரம்பித்து விட்டேன். மீனா, கேளு. பரத் நாம் இருவர் மீதும் வைத்திருக்கும் நம்பிக்கை விலைமதிப்பற்றது. நாம் இருவரும் ஒரு கணம் மயங்கிவிட்டோம். ஆனால் இதை நாம் ஒரு தவறாகவே துரோகமாகவோ தொடரக்கூடாது. நான் உனக்கு செய்த உதவிகள், நம் நட்பு, அவை அனைத்துமே நிஜமானவை. அதற்கும் நேற்றிரவு நடந்த விஷயத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை. நான் அவரது கரங்களை பிடித்து அழுத்தமாக, இனிமேல் நாம் இருவரும் இந்த விஷயத்தில் மறந்துவிட வேண்டும். அந்த ஒரு இரவு இந்த அறைக்குள் நடந்ததை இந்த அறைக்குள்ளேயே பூட்டி செல்ல வேண்டும். நாம் இருவரின் மனதில் ஒரு கசப்பான நினைவாக இருக்கலாம். ஆனால் வெளியே நம் நட்பும் நம் மரியாதையும் பரத் மீதான நம் அன்பும் மாறவே கூடாது. நாம் மறுபடியும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாது. உன் வாழ்க்கை பரத்துடன் சந்தோஷமாக நீ தொடர வேண்டும். என்னுடன் எப்படி சந்தோஷமாக இருந்தாயோ அப்படி. என் கடமை அதை பார்ப்பதுதான். நான் உன்னை சந்திக்க விரும்ப வரவே இல்லை. பரத்தின் நம்பிக்கை மீறி நான் இங்கு இருக்கக்கூடாது. இன்று உன்னை விஜயின் திருமணத்திற்கு கூட்டி செல்வது எனது கடைசி கடமை. மீனா சில நொடிகள் அமைதியாகவே இருந்தார். பின் பெருமூச்சு விட்டார். மதன், நீங்கள் சொல்வது சரிதான். பரத்தை ஏமாற்றுவது எனக்கு மிகப்பெரிய வேதனை. இந்த ஒரு தவறு என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள். உங்களால் முடிந்தால் நானும் உங்களை மன்னிக்கிறேன் என்றார். நான் புன்னகையுடன், நான் உன்னை மன்னித்து விட்டேன் மீனா. இப்பொழுது 7 நான் கிளம்ப வேண்டும் என்றேன். நான் அவருக்கு பணம் கொடுத்து, இதை பத்திரமாக வை. பரத் கொடுத்ததாக சொல். மறந்துவிடாதே என்றேன். மீனா வேகமாக எழுந்து தயாரானார். அவர் என்னை பார்த்தபோது அவர் கண்களில் நன்றி இருந்தது. குற்ற உணர்ச்சி சற்று குறைந்திருந்தது. ஆனால் அவர் மனதில் இருந்த மௌனமான பிரிவு வழி என்னை தெளிவாக நான் புரிந்து கொண்டேன். நாங்கள் இருவரும் வீட்டிலிருந்து கிளம்பினோம். காரில் செல்லும் வழியெல்லாம் நாங்கள் பரத்தின் உடல் நலம், விஜயின் திருமணம் போன்ற வேறு விஷயங்கள் பற்றி மட்டுமே பேசிக்க ஆரம்பித்தோம். நேற்றிரவு நடந்ததை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அதை இருவருமே தங்கள் மனதில் ஆழ்ந்து ஒரு இருண்ட மூலையில் பூட்டிவிட்டோம். மீனாவை திருமணம் வீட்டிற்கு பாதுகாப்பாக கொண்டு சேர்ந்த பிறகு நாங்கள் அவர்களிடம் விடைபெற்று கொண்டோம். மதன் அந்த நகரத்தை விட்டு வெளியேறினான். இனிமேல் பரத் அல்லது மீனாவின் தனிப்பட்ட வாழ்வில் தலையிடாமல் தொழில் ரீதியான உறவை மட்டுமே வைத்துக்கொள்வது நான் முடிவு செய்து விட்டேன். இந்த சம்பவம் அவர்கள் மூவருக்கும் ஒரு கனமான இரகசியமாகும். ஆனால் ஒரு பாடமாக நிலைத்துவிட்டது. நட்பின் எல்லையை தாண்டி சென்றாலும் இறுதியில் அந்த எல்லையை பதித்து தங்கள் உணர்ச்சிகளை தெளிவாக முடிவெடுத்தும் மூலம் பரத், மீனா, மதன் ஆகியோரின் நட்பு வேறு பிரிவானமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.